இது சிவாஜி பண்ணும்போது கூட அந்த ஹீரோயின் பொண்ணோட வீடு வந்து நாங்கள் செட்டு போட்டோம். ஓகே. ஏன்னா அந்த செட்டில் அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அவர் ஷூட் பண்ணுறது. ஸோ செட்டு போடலாமான்னு செட்டு போடலாம். ஓகே. அந்த வீடு 2-3 வீடு இந்த இவரு பட்டிமன்றம் ராஜா சாலமன் பாப்பையா அவர் இருந்தார். என்கிட்ட 2 பொண்ணுங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடு இந்த வீடு ரெண்டுமே ஒர்க்கிங். ஓகே. ஸ்பேசிங் கொடுத்துட்டு இன்னொன்று டம்மி வீடு இந்த பக்கம் கார் வந்து நிற்கும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் அங்கே எடுத்தாங்க. சில ஷார்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக செட்டில் அந்த இந்த காரம் போடுறது, இவன் கத்துறது, ஹீரோ கத்துறது, இதெல்லாம் ரஜினி கத்துறது எல்லாமே வந்து அங்கே தான் எடுத்தாங்க. ஒரு 2 பேர் லேடிஸ் வந்தாங்க. அவங்க தான் இன்சார்ஜாம் அந்த காலனி, ஒரிஜினல் காலனி. அவங்க வந்தாங்க. நான் அன்றைக்கி தான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டு வா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஷார்ட் நடந்ததுக்குள்ளே. ஸோ அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்து இங்கே வரேன். இவங்க 2 பேர் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இன்னொருத்தர் யாராக இருந்தாங்க தெரியல அவங்க யாருன்னு. அவங்க சொன்னாங்க இவர் தான் தோட்டா தரணி அப்படின்னு சொன்னாங்க. சார் அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வந்துச்சு. என்னன்னு கேட்டால் இந்த வீட்டு மேலே இருக்கிற அந்த டால்டா டின்ல செடி இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே பார்த்து நாங்களே பார்த்தது கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு நுணுக்கமாக அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணுறோமோ செட்டு மாதிரி தெரியக்கூடாது. அதுக்கு இவன் ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் போய் டர்ட்டி பண்ணாக்க ஏன் அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு டர்ட்டி பண்ணேன்னு. நான் எந்த ஆளுக்கு நான் அஞ்ச மாட்டேன். என்னோடய ஒர்க்கு மட்டும் அஞ்சுவேன். அண்டு என் ஒர்க்கு வந்து கரெக்டாக வரணும். நீ வந்து பெரிய காலர் போட்டுட்டு வரியோ இப்போ படத்தில் சின்ன காலர் போட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ணுற செட்டு வந்து லிவிங்காக இருக்கணும். அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அது ராஜபார்வையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு.